எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம வீட்டில் நிறைய வெரைட்டிஸ் தொகையல் செய்வோம். நம்ம யூஸ்வலாக செய்கிற தொகையல் தேங்காய் தொகையல், இல்லைன்னா பருப்பு தொகையல். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக நல்ல காரசாரமான ஒரு துவையல் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது பச்சை மிளகாய் தொகையல். என்னங்க பச்சை மிளகாய் சொன்ன உடனே யோசிக்கிறீங்களா? ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இந்த பச்சை மிளகாய் தொகையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பச்சை மிளகாய் துவையல் செய்ய நான் சில பொருட்களை வறுக்க போகிறேன். அகல பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை ஊற்றி 1.5 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு கிண்டுங்க. அடுத்து 1 டீஸ்பூன் சீரகம் போடுங்க. உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு 2 பொன்னிறமாகிற வரைக்கும் வறுக்கணும். இதில் 3 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி நறுக்கி போட்டு வதக்குங்க. இந்த துவையல் செய்ய நான் 100 கிராம் பச்சை மிளகாய் சின்ன துண்டுகளை நறுக்கி வச்சிருக்கேன். இதையும் போட்டு வதக்குங்க. அடுத்து சின்ன துண்டு புளி போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இதை ஊற வைக்க தேவையில்லை, விதையை எடுத்துட்டு அப்படியே போடுங்க. நெக்ஸ்ட் உப்பு போடணும். நான் 1 டீஸ்பூன் அளவு போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ மிளகாய் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற அளவு உப்பு போட்டுக்கோங்க. கையளவு கொத்தமல்லி இலை, அரை கப் ஃப்ரெஷ் தேங்காய் துருவல் போடுங்க. தேங்காய் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் கிண்டணும். எல்லா பொருட்களும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற விடுங்க. கம்ப்ளீட்டா ஆறுனதும் இதை மிக்சர் ஜார்ல போட்டு கூட 3 டேபிள் ஸ்பூன் பொடி பண்ண வெல்லம், நீங்க வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி துவையல் பதத்துக்கு அரைங்க. பச்சை மிளகாய் துவையல் இப்போ ரெடி. சூப்பரான நல்ல காரசாரமான பச்சை மிளகாய் துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது நீங்கள் இட்லி, தோசை இல்லைனா சூடாக சாதத்தில் கூட தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.